श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த கிளாஸை வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் எடுத்து 2-3 கிளாஸ் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எடுக்காம இருக்கோம். ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் பல்வலிலாம் இருந்ததுனால எடுக்கல. கடைசியா பார்த்த கிளாஸ்ல நாம சில தாத்துக்கள்லாம் பார்த்தோம். இந்த ரூட் எல்லாமே பார்த்தோம். இது வரைக்கும் 10 கிளாஸ் ஆயிருக்கு. இந்த வெர்ப் எல்லாம் பார்த்தோம். பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் எல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாம இந்த பாஷா பிரவேசத்துல சொல்லிருக்கிறபடி நாம சில விஷயங்களை பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ பாஷா பிரவேசத்துல அந்த பாலாதரிசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் பார்க்கலாம். இந்த பாலாதரிசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் நாம பார்த்துட்டோம். ஏகவச்சன, த்விவச்சன, பகுவச்சனத்திற்கு என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல முக்கியமா நான் கொஞ்சம் அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதுல பாருங்க. சதுர்த்தः பாட்டः பார்த்தோம். இமே ஹம்சாः, இமாः லதாः இதெல்லாம் பார்த்தோம். கூஜந்தி, ஹம்சாः கூஜந்தி கூவுகின்றன, மாலாக ம்லாயந்தி வாடுகின்றன, பத்மானி ஸ்புடந்தி ரொம்ப பிரகாசித்து இருக்கின்றன, ஸ்புடந்தி ரொம்ப பெருசா இருக்கு, மலர்ந்து இருக்கின்றன. பாலாக காயந்தி சிறுமிகள் பாடுகிறார்கள் அல்லது சிறுவர்கள் பாடுகிறார்கள். கஜாக கச்சந்தி யானைகள் செல்லுகின்றன. லதாக புஷ்பியந்தி பூக்கள் பூத்திருக்கின்றன. அஜாக திஷ்டந்தி ஆடுகள் நிற்கின்றன. புஷ்பானி விகசந்தி புஷ்பங்கள் மலர்கின்றன, மலர்ந்திருக்கின்றன. பலானி பதந்தி பழங்கள் விழுகின்றன. விருக்ஷாக பலந்தி மரங்கள் பழுக்கின்றன. முகானி லசந்தி முகங்கள் பொலிவுடன் இருக்கின்றன. பாலாக பட்டந்தி சிறுவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது சிறுமிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுத்திலையும் பாலாக தான் பகுவச்சன ரூபம். பாலஹ, பாலௌ, பாலாக, பாலா, பாலே, பாலாக அப்படின்னு ரெண்டுத்திலையுமே ப்ளூரல் ஃபார்ம் பாலாக தான். பஞ்சமஹா பாட்டகா, 5வது பாட்டமானது நாம பார்க்கிறோம். அஸ்வஹா, ரதஹா. அஸ்வஹான்னா குதிரை, ஹார்ஸ். அஸ்வஹ, அஸ்வஹ, அஸ்வௌ, அஸ்வாஹா. இப்போ இனிமே பார்க்கிறது எல்லாமே அடியன் எப்படி உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னால்,
நீங்க ஆத்துல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு சப்தம் எழுதினால் அதனுடைய சிங்குலர் ஃபார்ம், டுவெல், அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் மூணுத்தையும் தான் நீங்க எழுதணும். அஸ்வஹ கச்சதி, அஸ்வௌ கச்சதஹ, அஸ்வாஹ கச்சந்தி, இப்படிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் எப்பவுமே. இந்த பாலாதர்ஷம் முடிகிற வரைக்கும் என்ன தாத்து இருக்கோ, என்ன சப்தங்கள் இருக்கோ, அது மஸ்குலின் ஜெண்டரா இருந்தாலும் சரி, ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தாலும் சரி, நியூட்டர் ஜெண்டரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தாத்துவா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க பிரசன்ட் டென்ஸ் தாத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல சஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் நீங்க சிங்குலர், டியூவல், ப்ளூரல் இப்படித்தான் இருக்கணும். அஸ்வஹா கச்சதி, குதிரை செல்லுகிறது. அஸ்வாஹா அஸ்வௌ கச்சதஹா, அஸ்வௌ கச்சதஹா, இரண்டு குதிரைகள் செல்லுகின்றன. அஸ்வாஹ கச்சந்தி, பல குதிரைகள் செல்லுகின்றன. இருக்கா? இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு பொம்மை இருக்கு. ரதஹா, ரதஹா அப்படின்னா தேர் அப்படின்னு அர்த்தம். ரதஹ கச்சதி, ரதௌ கச்சதஹா, ரதாஹ கச்சந்தி. அயம் அஸ்வஹா எப்படி வரும்? அயம் அஸ்வஹா, இது குதிரை. அயம் இமௌ இமே, அயம் இமௌ இமே. அப்போ அயம் அஸ்வஹா, இமௌ அஸ்வௌ, இமே அஸ்வாஹா. எப்படி? அயம் அஸ்வஹா சிங்குலர் ஃபார்ம், இது குதிரை. சிங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? அயம் அஸ்வஹா, இது குதிரை. இமௌ அஸ்வௌ, இந்த இரண்டும் குதிரைகள். இமே அஸ்வாஹா, இந்த இவையெல்லாம் குதிரைகள். அயம் ரதஹா, அயம் இமௌ இமே, அயம் ரதஹா, இமௌ ரதௌ, இமே ரதாஹா. பஞ்சகருட சேவை மாதிரி ஏகப்பட்ட தேர்ன்னு வச்சுக்கோங்களேன். இமே ரதாஹா, 5 கருடன் ஒரே இடத்துல சேவிக்கிறோம் இல்லையா? எங்கேயோ 12 கருட சேவை கூட இருக்குல்ல, 12 கருடன் ஒரே இடத்துல சேவிக்கிறோம்ல. அதே மாதிரி இமே ரதாஹா, ஏகப்பட்ட தேரோட்டம். மாதிரி இமே ரதாஹா. அடுத்தது பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க, திருணம். அஸ்வஹாக்கு சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள், ரதஹாக்கு சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு. பதங்கள் இருக்கு, க்ஷமிக்கணும், வாக்கியங்கள் இல்ல, பதங்கள் இருக்கு. பதம்னா வேர்டு. பதம், பதே, பதானி. பதம்னா வேர்டு, WORD, வேர்டு. வாக்கியம்னா சென்டென்ஸ். திருணம், திருணம்னா புல். திருணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருணம்னா புல். திருணம்னா காதந்தி ஜீவமானஹா அப்படின்னா. பர்தஹரி சொல்றான், சாகித்ய சங்கீத கலா விஹீனா. சாகித்யமும் சங்கீத சாஸ்திரமும் சாகித்ய சாஸ்திரமும் தெரியாதவா இருக்கா இல்லையா? அவள்லாம் புச்ச விஷானஹீனஹா, வாலும் கொம்பும் இல்லாத மனிதர்கள். வாலும் கொம்பும் இல்லாத மனிதர்கள், அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் சாகித்யமும் சங்கீதமும் தெரியலையோ அவள்லாம் என்னது? வாலும் கொம்பும் இல்லாத மனிதர்கள். திருணம்ன காதந்தி, புல்ல சாப்பிட்றது இல்ல, ஆனா ஜீவமானஹா, ஜீவிச்சுன்னு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு பர்தஹரி சொல்றார்.
திருணம் அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். நபும்சகலிங்கம் புல். திருணம், திருணே, திருணானி. திருணம், திருணே, திருணானி. பழம்னு பார்த்தோமோ இல்லையோ, பழம், பலே, பலானின்னு பார்த்தோமா, அத மாதிரி திருணம், திருணே, திருணானி. இதம் திருணம், இமே திருணே, ஈமானி திருணானி. இது புல், இவைகள் இரண்டும் புற்கள், இவையெல்லாம் புற்கள். இதம், இதே, க்ஷமிக்கணும், இதம் திருணம், இமே திருணே, ஈமானி திருணானி. இப்ப நான் அத்தியந்தம் சமீபவர்த்தி மட்டும்தான் சொல்றேன். இன்னும் சமீபவர்த்தியும் தூரவர்த்தியும் சொல்லல. அதை நீங்களே தான் பார்த்துக்கணும். அயம் அஸ்வஹா, இமே அஸ்வா, அஸ்வௌ, இமௌ அஸ்வௌ, இமே அஸ்வாஹா, இல்லையா? ஏஷஹ அஸ்வஹா, ஏதௌ அஸ்வௌ, ஏதே அஸ்வாஹா. அதெல்லாம் எழுதி காட்டணுமா, டைப் பண்ணணுமா நீங்க? ஏன்னா பாடம் ஓடாது நமக்கு அப்புறம். சஹ அஸ்வஹா, தௌ அஸ்வௌ, தே அஸ்வாஹா. சொல்லுங்க. நீங்க அப்படியே எழுதிக்கிறீங்க இல்லையா? டிக்டேட் பண்ணாலும் எழுதிக்க முடியும் இல்லையா? சகா இல்ல சார், நான் எழுதிக்கல. கஷ்டம் இல்லையா? இப்ப நான் என்ன கொஞ்சம் பண்ணணும்னா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எழுதிக்கிறோம் சார். இல்ல இல்ல, இது பாசிபிள் இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். தொந்தரவு நீங்க நாளைக்கு இது போட்டேன்னா அப்ப பார்த்து எழுதிடுவோம். ஒரே ஒரே ஒன்று, தொந்தரவு பண்றது ரொம்ப வேண்டாம். இது நல்ல மழை வேற, எப்படியும் கிளியரா கரண்ட் பிடிக்கிடுவோம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். கரண்ட பிடுங்கினாலும் பாடம் நடக்கும், நீங்க பயப்படாது. இது இந்த ரூம்ல இன்வெர்டர் இல்ல. இந்த ரூம்ல இன்வெர்டர் லைட் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். ஐம் ரெடி, ஐம் ரெடி. சம மழை வெளுத்து வாங்குறது. இந்த ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சரி, மழையில யூஸ் பண்ணலாமா? ஒண்ணு இடியில ஒண்ணா ஒதுலையா உங்களுக்கு? புரியல. மழையில அந்த யூஸ் பண்ணலாமா? கரண்ட் அது அது ஏதாவது ஸ்பார்க் ஏதாவது வரப்போது பாத்துங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஒரே நிமிஷம், எல்லாம் மியூட் போட்டுங்க. நான் சொல்றேன், மியூட் போட்டுங்க. இப்ப பாருங்க, அஸ்வஹா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தெரியறதா? அஸ்வஹா தெரியறதா? அஸ்வஹா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
இப்போ இத 3 இதுலயும் நம்ம எழுதலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். அயம் அஸ்வஹா, இமௌ அஸ்வௌ, இமே அஸ்வாஹா, இல்லையா? ஏஷஹா அஸ்வஹா, ஏதௌ அஸ்வௌ, ஏதே அஸ்வாஹா, சஹா அஸ்வஹா, தௌ அஸ்வௌ, தே அஸ்வாஹா, தே அஸ்வாஹா. இது பார்த்தோம். அடுத்து ரதஹா. ரதஹா பாருங்க. அயம் ரதஹா, இமௌ ரதௌ, இமே ரதாஹ, ஏஷஹ ரதஹ, ஏதௌ ரதௌ, ஏதே ரதாஹ, சஹ ரதஹ, தௌ ரதௌ, தே ரதாஹ. இப்போ பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியதான 5வது பாட்டத்துல அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பாருங்க. திருணம். அடுத்த வார்த்தை திருணம். திருணம்னு இருக்கு. திருணம்ன்றது நபும்சகலிங்கமான சப்தம். அதனால இதம், இதம் திருணம். ஹலோ சார், ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இந்த அயம் இமௌ இமே வந்து எல்லாம் புல்லிங்க சப்தம். புல்லிங்க புல்லிங்க. சப்தம். ஆமா, அப்போ மேடம் வந்து புல்லிங்க சப்தம். அஸ்வக அடியன் வந்து புல்லிங்க வார்த்தை. லிங்க புரியல. வார்த்தை. அடியன் அஸ்வக இஸ் நபுன்சகலிங்கா புல்லிங்க? புல்லிங்கம். அஸ்வஹா புல்லிங்கம். அப்படின்றது புல்லிங்கம். அப்போ சஹ தௌ தே மட்டும் எப்படி போடுறோம் அதுக்கு? புல்லிங்கம். ஓகே ஓகே. சகதௌத்தேன்றது தூரவர்த்தி, ஆ தூரம் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல். ஓகே ஓகே ஓகே. அயம் அஸ்வஹா, என் பக்கத்திலேயே ஒரு குதிரை இருக்கு. ம் கொஞ்சம் தள்ளி இருக்கு ஏஷஹா அஸ்வஹா, ரொம்ப தள்ளி இருக்கு சஹா அஸ்வஹா. ஓகே 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 அடி. தேங்க்யூ அடி. இமானி திருணானி, ஏதத் ஏதத் திருணம், ஒரு விஞ்ஞாபனம். ஏதே திருணே, ஏதானி திருணானி, ஏதானி திருணானி, தத் திருணம், தே திருணானி, தானி, க்ஷமிக்கணும், தே திருணே, தானி திருணானி, தானி திருணானி. அடுத்த வார்த்தை பாருங்க. இந்த இதுலயே பாருங்க. கிருஹம். கிருஹம்னா வீடு. கிருஹம்னா வீடு. அதுவும் நபும்சகலிங்கம். இதம் திருணம், இதம் கிருஹம், இதம் கிருஹம். இமே கிருஹே, இமானி கிருஹாணி,
ஏதத் கிருஹம். ஏதே கிருஹே. ஏதானி கிருஹாணி. தத் கிருஹம். தே கிருஹே. தானி கிருஹாணி. அடுத்தது, அடுத்த வார்த்தை ஜலம். ஜலம் தண்ணீர். இதம் ஜலம். இமே ஜலே. இமானி ஜலானி. ஏதத் ஜலம். ஏதே ஜலே. ஏதானி ஜலானி. தத்து ஜலம். நான் எழுதி முடிக்கிறதோட நீங்க எழுதினாதான் சூப்பர். தே ஜலே. தானி ஜலானி. அடுத்த வார்த்தை அகம். அகம்னா நான் அர்த்தம். அகம்னா என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அயம் அகம்னா வராது, இது நான் அப்படிலாம் இல்ல. அகம்னா நவுன் ஃபார்ம், நான் அர்த்தம். அதனுடைய சிங்குலர் ப்ளூரல் டியூவல் தெரிஞ்சுக்கணும்ல. அதனுடைய சிங்குலர் ப்ளூரல் டியூவல் அகம். ஆவாம். வயம். அகம் ஆவாம் வயம். எப்படி வரும் ரூபம்? எப்படி வரும்? அகம் ராமஹா. நான் ராமன். அகம் ராமஹா. நான் ராமன். ஆவாம் ராமௌ. நாங்கள் இருவரும் ராமர்கள். ஆவாம் ராமௌ. வயம் ராமாக. நாங்கள் எல்லோரும் ராமர்கள். வயம் ராமாக. அகம் ராமஹா. நான் ராமன். ஆவாம் ராமௌ. நாங்கள் இருவரும் ராமர்கள். வயம் ராமாக. நாங்கள் எல்லோரும் ராமர்கள். அந்த பக்கம் பாக்குறீங்களா? அதுல பாருங்க, ரதஹா கீழே என்னென்ன இருக்கு பாருங்க. சாரதிஹி. இப்போ சாரதிஹின்னு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அகாராந்த புல்லிங்கம். சாரதிஹின்னா என்ன அர்த்தம்? தேரோட்டி. இகாராந்தம். தேரோட்டி அப்படின்னு அர்த்தம். சாரதிஹினா தேரோட்டி. இப்போ இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பாலஹ பாலௌ பாலாஹ, ராமஹ ராமௌ ராமாஹ. இதெல்லாம் வந்து அகாராந்த புல்லிங்கம். The word end with a sound. அகாராந்தம்னா எந்த பதமானது எண்டிங்ல என்ன சவுண்ட் வருதோ அந்த சவுண்டை வச்சு சப்தத்தை குறிக்கிறது வியாக்கரண சாஸ்திரம். ராமஹா, ராம அப்படின்னு பிராதிபதிக்கும். ரூட் வேர்டு எப்படி இருக்கும்னா ராம. இப்போ ராம அப்படின்னு ஆல முடியுது. அப்போ அது அகாராந்த சப்தம்.
அகாராந்த புல்லிங்க சப்தங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக வரும். ராமஹ ராமௌ ராமாஹ, கிருஷ்ணஹ கிருஷ்ணௌ கிருஷ்ணாஹ, முகுந்தஹ முகுந்தௌ முகுந்தாஹ, ஸ்ரீகாந்தஹ ஸ்ரீகாந்தௌ ஸ்ரீகாந்தாஹ, இப்படி வரும். ஒரே மாதிரி இருக்கும். பிரதமா விபக்தி, எல்லா விபக்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம பிரதமா விபக்தி மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இப்ப சாரதிஹி அப்படின்னு வரும்பொழுது இந்த நியூ வேர்டு உள்ள வந்திருக்கு. சாரதி அப்படின்னு சப்தம். அப்ப அது எது அப்படின்னு கேட்டால் அது இகாராந்தமான சப்தம். சாரதி எப்படி? இகாராந்தஹ சப்தஹ, இகாராந்தஹ சப்தஹ சாரதின்றது. சாரதின்றது இகாராந்தமான சப்தம். அப்ப எப்படி வரும்? ரூபம் எப்படி இருக்கும்? சாரதிஹி, சாரதி, சாரதயஹ, சாரதிஹி, சாரதிஹி, சாரதி, சாரதின்றது சாரதி, சாரதயஹ, சாரதிஹி, சாரதி, சாரதயஹ. இப்போ எப்படி ரூபம் வரும் பாருங்களேன். அயம் சாரதிஹி, இமௌ சாரதி, இமே சாரதயஹ. அடியன் சுவாமி, இதுல சாரதிங்கிறது ப்ராப்பர் நவுனா இல்ல Proper நவுனாவும் noun. இருக்கலாம், ப்ராப்பர் நவுன் சாரதிஹி. பேராவும் இருக்கலாம், ப்ரொஃபஷனாவும் இருக்கலாம். இருக்காது. ப்ரொஃபஷனா? சாரதி காரியம்னு சொல்றீங்களா? இல்ல, இல்ல சாட்சாத்தாவே கர்த்தாவை குறிக்கக்கூடிய சொல் இது. பர்சனை குறிக்கக்கூடிய சொல். சாரதியின் சாரதிஹி. பேரும் இருக்கலாம். இப்ப கிருஷ்ணர் தேர் ஓட்டியா இருந்தார், அது மாதிரி. அது மாதிரி இருக்கலாமே. சோ ஆமா. எல்லாத்துக்குமே இதே மாதிரி சாரதிஹின்னா தேரோட்டின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆஹா. சில பேர் பேர் பேரே வச்சுக்கலாம். சில பேர் சாரதி. பேர் வச்சுக்கிறாரோ இல்லையோ. ஆமா ஆமா ஆமா. சாரதிஹின்னு பேர் வச்சுன்னா இப்படிதான் வரும் ரூபம். ஓகே ஓகே. பார்த்த சாரதிஹின்னு பேர் வச்சுக்கிறா. வெறும் சாரதின்னு யாரும் பேர் வச்சுக்கிற மாதிரி தெரியல. பார்த்த சாரதிஹின்னு வச்சுக்கிறா. அது இப்படிதான் வரும். ஓகே அடியன். பார்த்தஸ்ய சாரதிஹி, பார்த்தன் அர்ஜுனன், அர்ஜுனனுடைய சாரதி. அடியன். அயம் சாரதிஹி, இமௌ சாரதி, இமே சாரதயஹ, ஏஷः சாரதிஹி, ஏதௌ சாரதி, ஏதே சாரதயः. இப்போ ஏஷः, ஏதௌ, சஹ, சஹ சாரதிஹி, தௌ சாரதி, தே சாரதயः. இப்படிதான் இருக்கும். நிருபதிஹி, நிருபதிஹின்னா ராஜான்னு அர்த்தம். நிருபதிஹி. என்எஸ்வி சுவாமி கேளோ. சுவாமி, ஈக்காரந்தத்துல ஸ்ரீலிங்கமும் இருக்கே, நம்ம அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது சுவாமி? அது எக்ஸ்பீரியன்ஸ்னால திருத்தியா விபக்தி சொல்லி பார்க்கணும். சாரத்யா அப்படின்னு வராது, சாரதினான்னு தான் வரும். அப்படி சாரதினான்னு வந்தால் அது வந்து புல்லிங்கம். இப்போ ஸ்ருதிஹி அப்படின்னு சப்தம் இருக்கு. ஸ்ருதிஹி, ஸ்ருதி, ஸ்ருதயஹா அப்படின்னு இகாராந்த ஸ்திரீலிங்கம் இருக்கு. ஸ்ருதினான்னு வராது, ஸ்ருத்யா அப்படின்னு தான் வரும். ஸ்ருத்யான்னு திருத்தியா விபக்தி வந்தால் அது ஸ்திரீலிங்கம். திருத்தியாவை சொல்லி தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது சொல்லி கொடுத்தாரு.
அப்ப அதை வச்சுதான் நம்ம வந்து இது ஸ்ரீலிங்க சப்தமா அதே புல்லிங்கத்துல தான் வந்து கேட்டேன். சுவாமி எனக்கு எப்படி தெரியும்? திருப்தியா சொல்லி பார்த்தா மட்டும் தெரிஞ்சிருமா அப்படின்னு. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால உனக்கே தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடியேன். அப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். இப்ப எனக்குமே அது இகாராந்த ஸ்திரீலிங்கமா புல்லிங்கமா அப்படின்னு போய் டக்குன்னு நான் திருப்தியா சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்த்த உடனே தெரிஞ்சிரும் அது இந்த மாதிரி ரூபம் இல்லையே அப்படின்னு தெரியும். அடியேன் தாசன் தன்யோஸ்மி சுவாமி. நிருபதிஹி அப்படின்னா அயம் நிருபதிஹி இமௌ நிருபதி இமே நிருபதயः ஏஷः நிருபதிः ஏதௌ நிருபதி ஏதே நிருபதயः சः நிருபதிः தௌ நிருபதி தே நிருபதயः. அடுத்த சப்தம் பாருங்க. கபிஹி. கபிஹின குரங்கு. கபிஹின அர்த்தம் குரங்கு. அப்போ அயம் கபிஹி இமௌ கபி இமே கபயः ஏஷः கபிஹி ஏதௌ கபி ஏதே கபயः சः கபிஹி தௌ கபி தே கபயः. அகம் பார்த்தோமோ இல்லையோ அடுத்தது அதே மாதிரி துவம் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க. துவம். துவம்னா என்ன அர்த்தம்? நீ. யுஷ்மத் சப்தம். நீ அப்படின்னு அர்த்தம். துவம்னா என்ன அர்த்தம்? நீ. துவம் யுவாம் யூயம். ரூபம் எப்படி? துவம் யுவாம் யூயம். துவம் யுவாம் யூயம். துவம் யுவாம் யூயம். நீ யுவாம் நீங்கள் இருவர்கள். யூயம் நீங்கள் எல்லோரும். நீங்கள் பலவர்கள். பலவர்கள்னா பிரயோகம் இல்லை தமிழ்ல. நீங்கள் எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். துவம் கபிஹி இப்படி வச்சுக்கலாம். எப்படி எழுதுவோம்? இங்க பாருங்க. துவம் கபிஹி நீ குரங்கு. யுவாம் கபி நீங்கள் இருவரும் குரங்குகள். யூயம் கபயः நீங்கள் எல்லோரும் குரங்குகள். துவம் கபிஹி யுவாம் கபி யூயம் கபயः. அப்படியே அடுத்தது எழுதுங்க. அகம் கபிஹி நான் குரங்கு. ஆவாம் கபி நாங்கள் இருவரும் குரங்குகள். வயம் கபயः நாங்கள் எல்லோரும் குரங்குகள். சஹா கபிஹி அவன் குரங்கு. தௌ கபி அவர்கள் இருவரும் குரங்குகள். தே கபயः அவர்கள் எல்லோரும் குரங்குகள்.
ஏஷா கபிஹி இவன் குரங்கு, ஏதௌ கபி இவர்கள் இருவரும் குரங்குகள், தே கபயஹ இவர்கள் எல்லோரும் ஏதே ஏதே இல்ல ஏதே ஏதே கபயஹ இவர்கள் எல்லோரும் குரங்குகள். அடுத்தது அயம் கபிஹி பக்கத்துல இருக்கிறவன் இவன் குரங்கு, இமௌ கபி இவர்கள் இருவரும் குரங்குகள், இமே கபயஹ இவர்கள் எல்லோரும் குரங்குகள். சாரதிஹி ரதம் நயதி, அடுத்தது பாருங்க. சாரதிஹி ரதம் நயதி தேரோட்டி, ரதம் தித்தியா விபக்தி, தித்தியா விபக்தி வந்திருக்கு. இதை நான் நாளைக்கு சொல்றேன். தித்தியா விபக்தியை நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பிரதமா விபக்தி மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்து குழப்பம் வேண்டாம். இது வரைக்கும் பிரதமா விபக்தி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரதமா விபக்தி சிங்குலர் ப்ளூரல் டியூவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு த்விதியா விபக்தி பார்க்கலாம். சரியா? த்விதியா விபக்தி நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். சொல்லுங்க சுவாமி. என்ன சுவாமி? சுவாமி இப்போ ஆஹ், ஆஹ், புல் 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 புல்லிங்கத்துல வந்து அகாராந்தம் இகாராந்தம் அகாராந்தம் பார்த்தோம், இகாராந்த சப்தம் பார்த்தோம். இப்போ குருஹூன்னு வருது, அது எப்படி சுவாமி? அது அடுத்தது உக்காராந்தம் வரும்போது பார்க்கலாம். குருஹு குரு குரவஹா வரும்போது பார்க்கலாம். ஓ, அப்போ மொத்தம் இத்தனை இந்த 3 தான் இருக்கா, இல்ல அதுக்கு மேல இருக்கா சுவாமி? ஏகப்பட்டது இருக்கு. அச்சு எல்லாமே இருக்குல்ல. ஆஹா. அ இ உ ரு இது எல்லாமே இருக்கு. ஓ, அடியன் அடியன் அடியன். தன்யவாதம் சுவாமி. இதே மாதிரி ஸ்ரீலிங்கத்துக்கும் இருக்கு இல்லையா? அதே மாதிரியே ஸ்ரீலிங்கத்துக்கும் இருக்கு, அதே மாதிரி நபும்சகலிங்கத்திலும் இருக்கு. அதே மாதிரி இது அஜந்தம் அச்சு வர்ணங்கள், இதே மாதிரி ஹல் வர்ணங்களுக்கும் இருக்கு. காக்கா கீகி அதுக்கெல்லாம் கூட இருக்கு. அடியன் அடியன் அடியன். சப்தமே பாணினி வந்து ஒரு 1000 சொல்லியிருக்காரு. இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான், படிக்க படிக்கத்தான் இதோட இது விஷயங்கள் அவ்வளோலாம் நம்மளால பைஹார்ட் பண்ண முடியாது. டே டு டே லைஃப்க்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பைஹார்ட் பண்ணுவோம். இப்போ எது எதோட சேரணும்னு புரிஞ்சிருந்தா போதும். டே அதான் டு டே லைஃப்க்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அடியன் தாசன். எனக்கு தன்யவாதம். தெரிஞ்சு அது எல்லாமே காளிதாசனுக்கு தெரிஞ்சிருக்கும், சுவாமி தேசிகனுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஷ்யக்காருக்கு தெரிஞ்சிருக்கும். நாம என்ன பண்ண போறோம் எல்லாம் வச்சுட்டு? அடியன் அடியன். தன்யவாதம் சுவாமி. அடியன். அவன் போனா இங்க வந்தான், அவன் சாட்டான் தூங்கினான், இதுதானே பேச போறோம் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்லயே அதானே பண்றோம் நம்ம. ஔவையாருக்கு வேணா எல்லா தாத்துவும் தெரியும், வேற யாருக்கு தெரியும் எல்லா தாத்துவும்? அடியன் அடியன். ಅಡಿಯನ್ ಅಡಿಯನ್ ಅತ್ಯಂತ ಸಮೀಪವರ್ತಿ ಅಯಂನ ಇದು ಹಿಂಗ್ ரொம்ப க்ளோஸா அது சமீபவர்த்தி ஏஷகன்னா அது என்ன டிஃபரன்ஸ்? நம்ம அந்த தமிழ்ல அந்த அயம் என் பக்க தமிழ்ல ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல 2 இருக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கா பாருங்க. அயம் என் பக்கத்திலேயே இருக்கார், ம். ஏஷகா கொஞ்சம் தள்ளி இருக்கார். ஏஷ ஓகே தூரம் இருக்கிறவனை காட்டிலும் கொஞ்சம் முன்னாடி இருக்கார் அவர். ஓகே 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 அது அவர் நடு ஏஷகா. ஏஷ ம் சகான்னா தள்ளி இருக்கார் அவர். ஓகே அத தமிழ்ல அந்த மாதிரி கிடையாது. தமிழ்ல கிடையாது. அடியன் தமிழ்லயே அது இருவர்ன்றது தமிழ்ல இல்லையே. ஆமா அதுவும் இல்ல, கிட்டக்க தூரக்க அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல. That is கண்ணால பார்க்க முடியலன்னா அது சஹ இல்லையா? அது அப்படி ஒரு அர்த்தம் சொல்றீங்களா நீங்க? சரி, கண்ணால என் கண்ணுக்கு தெரியிற வரைக்கும் வச்சுங்க. சஹா இது சாஸ்திரத்துல வருது. என்னோட சன்னிகர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அதனால கண்ணால பாக்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடியன் 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 தன்யூஸ். அப்போ பாரவியா? கண்ணால பேர் என்ன? பாரவி. ஆமாடியே பேரே உங்க பேரே பாரவி தானா? ஆமாடியே. பிரமாதம். பாரவேர் அர்த்த கௌரவம். சூப்பர். சொல்லுங்க. தன்யோஸ்மி அம்மா வச்ச பேரு, நமஸ்காரம். தயாரிச்ச பேரு. என்ன பேர் எதனால வச்சிருக்கா அப்படி பாரவின்னு? இல்ல ஆத்துல கிராத் அர்ஜுன் இருந்திருக்கு, அம்மா சின்ன வயசுல பாத்திருக்கா, அதனால வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அம்மா வாசிச்சிருக்காளா இதெல்லாம்? இதெல்லாம் வாசிச்சிருக்காளான்னு இல்ல, ஆ, அப்புறம் ஆசைப்பட்டு கொஞ்சம் பால்காட்ல இருந்து வாத்தியார் புக் வாங்குறது, மதுரையில இருந்து ஏதோ புக் வர வச்சு சம்ஸ்கிருத ஸ்ரீ வாங்க. பிரமாதம் பிரமாதம். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு.
உத்தரமேரு. பாரவி. சொல்லுங்க. அடே அடே சரியா வரல கிளாஸஸ்க்கு. முதல்ல அது அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல. அதனால கேள்விகள் வந்து ரொம்ப சிறுபடித்தனமா இருந்தா க்ஷமிக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, கேளுங்க கேளுங்க. இப்போ ஒரு கேள்வி இன்னொருத்தர் கேட்டுட்டா, அத்தியந்த இல்ல, சமீபத்துல எப்போ வார்த்தை எப்போ பாரவின்னு சொல்லிட்டீங்களோ எல்லா கேள்வியும் கேட்கலாம். அப்படிலாம் இல்லடியே. சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டுட்டா அத்தியந்த சமீபவர்த்திக்கும் சமீபவர்த்திக்கும் அது ஒண்ணாச்சு. ஆமா ஆமா. இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல? எல்லாமே இருக்கு. 10 லகாரம் சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ்ல இல்லாததெல்லாம் இல்ல இருக்கு. தனியா ஒரு தாத்து கிளாஸ் நடத்துறேன். இன்னும் அந்த புஸ்தகத்துல பாஸ்ட் டென்ஸ்க்கு போலியே. ஒரு நிமிஷம். ஒன்லி பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் இப்ப அவர் போயிட்டு இருக்காரு. கேள்வி வந்து இன்னும் வரல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. அதுவும் அடி அவசரப்பட்டு ஜம்ப் பண்றதுக்கும் இஷ்டம் இல்லை, அப்படி என்ன இல்லை, தப்பிதமா எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து தமிழ் நம்ம விபக்தி சொல்லும் போது ஐயாளுக்கும் இன்னதுக்கும் 2ல இருந்து 7 வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த விபக்தி கிளாஸ் முதல்ல அடியை அட்டன் பண்ணாம விட்டுட்டேன். அதனால இப்போ நான் வீடியோ பாத்துக்கிறேன் அடிய. இப்போ வந்து இப்போ முதல் விபக்தி தான் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது. எல்லாம் பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? இல்ல, முதல் விபக்தி இப்போ போயிட்டு இருக்கு. முதல் ஐ விபக்தி துதியாவை அடுத்த கிளாஸ்ல நடத்த போறேன். சரி. இப்போ இதுல தேவள் சொல்லி கொடுக்குற இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல வந்து டென்ஸ் இல்லாம வெறும் சப்தத்தை குறிக்கிற மாதிரி